பேச முடியாத எல்லா குழந்தைங்களோட அம்மாவும் உன்ன மாதிரியா அவமானப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க? அவங்கெல்லாம் அவங்க குழந்தைங்களுக்கு அன்பாவும் பாசமாவும் இருந்து அவங்கள வளர்க்கலையாம்மா? நீ மட்டும் ஏமா என்ன தனியா விட்டுட்டு செத்து போயிட்ட? சொல்லுமா, சொல்லுமா. நான் உன்னை எப்படி எல்லாம் வளர்த்து ஆளாக்கணும்னு எவ்வளவோ கனவுகளோட இருந்தேம்மா. ஆனா நீ இப்படி வாய் பேச முடியாம பிறந்ததும் என்னால தாங்கிக்க முடியலம்மா. அம்மா ரொம்ப உடஞ்சிட்டேன்டா. போமா. நான் இப்படி ஒரு குறையோட பிறந்தது ஏன் தப்பாம்மா? உன்னோட ஆசைகளை நிராசை ஆக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். சொல்லுமா. உன்னோட கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியலம்மா. அந்த வேலைக்காரி பார்வதி என்னை அத்தனை கொடுமைப்படுத்தும் போது கூட நான் பேபேன்னு சொல்லி தான் அழுதேன். அம்மான்னு சொல்லி அழல. எனக்கு வாயே இல்லை. அப்படி ஒரு அம்மா எனக்கு இருந்திருக்காங்கன்னு விஷயமும் எனக்கு தெரியாது. அப்பா கூட என் அம்மா யாருன்னு நான் கேட்டப்போ நீதான் என் அம்மான்னு என்கிட்ட சொல்லவே இல்லை தெரியுமா? இல்லம்மா, அப்படி அவர் சொல்லி நீ உனக்கு அம்மா இல்லைன்னு ஏங்க ஆரம்பிச்சுட்ட? அவரால் உன்னை எப்படிமா சமாதானப்படுத்த முடியும்? அத அவர் சொல்லாம விட்டுருப்பாரு. சரிம்மா, அப்பா உன்னை பத்தி சொல்லலேங்கிற வருத்தத்தை விட எனக்கு நீ கிடைச்சிட்டேன்ற சந்தோஷமே எனக்கு போதும்மா. ஜெயா, அம்மா. என்னம்மா? நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுமா. சத்தியமா ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன் ஸ்ரேயா. அம்மா. அம்மா பசிக்குதும்மா. என்ன ஸ்ரேயா, பசியோடவா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த? வா சாப்பிடலாம். அம்மா அம்மா பாச தீபமே அம்மா அம்மா பேசும் தெய்வமே அம்மா அம்மா பாச தீபமே அம்மா அம்மா எனது கவிதையே அம்மா அம்மா எனது உலகமே நீதான் அம்மா உன் நினைவாய் நான் வாழ்கிறேன் உன் நினைவாய் நான் வாழ்கிறேன் பேசும் தெய்வமே அம்மா அம்மா பாச தீபமே அம்மா அம்மா பேசும் தெய்வமே அம்மா அம்மா பாச தீபமே அம்மா அம்மா எதிரில் நிற்கின்றாய் கண்ணை மூடிக்கொண்டாலும் கனவில் நிற்கின்றாய் நல்லபடியா ஸ்கூலுக்கு போய் நல்ல மார்க் வாங்கணும். சரியா? சரிம்மா. பேசும் தெய்வமே அம்மா அம்மா பாச தீபமே அம்மா அம்மா பேசும் தெய்வமே அம்மா அம்மா பாச தீபமே அம்மா ஜாக்கிரதையா ஸ்கூலுக்கு போகணும். சரியா? அம்மா அம்மா எனது உலகமே நீதான் அம்மா. பை. நினைவாய் நான் அம்மா. அம்மா
உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா. நான் உன் கூடயே இருக்கேம்மா. அம்மா அம்மா கூட நல்லா பேசிட்டு இருந்தேன். மறுபடியும் அம்மா கூட எப்ப பேச போறேன்? என்ன 2 பேரும் என்னையே பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க? போய் வேலையை பாருங்கப்பா. இல்ல மாஸ்டர், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டோம். சொல்றேன்னு சொன்னீங்க, இன்னும் சொல்லல. நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு. ஓ ஆமா, மறந்துட்டேன். இந்த ஞாபக மறதி என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஆமா, சரி, இடியாப்பமும் தேங்காய் பாலும் பண்ணிடுங்க. திடீர்னு சொன்னா இடியாப்பம் பண்ண முடியாது மாஸ்டர். அதுக்கு அரிசியை ஊற வச்சு மாவாட்டணும். அதோட தேங்காய் பால் கொலஸ்ட்ரால் உங்க உடம்புக்கு ஆகாது. வேற மெனு சொல்லுங்க. ஆ, பொங்கல் பண்ணு. நெய்யும் கொலஸ்ட்ரால் மாஸ்டர். யோ, நெய் இல்லாம பண்ணியா? ஓகே மாஸ்டர். இந்தா ஜீனி, யாருன்னு போய் பாரு. ஓகே மாஸ்டர். ஆ, மூசா வந்திருக்காங்க, கதவை திறக்கலாம். வெல்கம் மூசா. நல்லா இருக்கியா ஜினி? நல்லா இருக்கேன் மூசா. சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உள்ளவா. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். வா முசா, உட்காரு. தேங்க்ஸ் அங்கிள். என்ன மூசா பாக்குற? நீங்க நல்ல முடிவா எடுங்க அங்கிள்னு அன்னைக்கு நீ சொல்லிட்டு போன பிறகு யோசிச்சு பார்த்தேன். ஜீனியையும் ஜூலியையும் சேர்த்து வைக்கிறது தான் சரின்னு பட்டுச்சு. அதுதான் ஜூலியோட சிஸ்டத்துல சில மாற்றங்களை பண்ணி ஜீனியோட நான் சேர்த்து வச்சிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இல்ல மூசா, எங்களை சேர்த்து வைக்க சொல்லி மாஸ்டருக்கு யோசனை சொன்ன உனக்கு தான் நானும் ஜூலியும் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் மூசா. ம். ஜூலி, இதுதான் மூசா. மூசாவை இத்தனை நாளா நான் என் எதிரியா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா மூசா நான் பேசின எதையும் மனசுல வச்சுக்காம நம்ம காதலுக்காக மாஸ்டர் கிட்ட பேசி நம்மள சேர்த்து வச்சிருக்காரு. நீயும் மூசாவுக்கு தேங்க்ஸ் சொல்லு. மூசா, நீ நண்பனா பகைவனான்னு கூட எனக்கு தெரியாது. இருந்தாலும் எங்களோட காதல 2 மிஷின்களோட காதல் தானேன்னு அலட்சியப்படுத்தாம எங்களை சேர்த்து வைக்க காரணமா இருந்திருக்க. உனக்கு நாங்க அதுக்காக நன்றி சொல்லிக்கிறோம். நீ நல்லா இருக்கணும். மெஷினோ மனுஷனோ தூய்மையான அன்புக்கு தற்காலிகமா சோதனைகள் வரலாம், ஆனா நிரந்தரமா பிரிச்சிட முடியாது. ரெண்டு பேரும் மாஸ்டரோட மனம் கோணாம நடந்து சிஸ்டம் ரிப்பேர் ஆகாம பல வருஷம் ஆன்ல இருக்கணும். இனிமே என் மெமரியில மாஸ்டருக்கு அடுத்தபடியா நீ தான் இருப்ப மூசா. ஏன் ஜூலி, என்னாச்சு? மாஸ்டருக்கு அடுத்தபடியா உன் மெமரியில மூசாவுக்கு இடம்னா உன்னோட சேர இவ்ளோ கஷ்டப்பட்ட என்னோட நிலைமை என்ன? அப்போ உன் மெமரியில நான் எங்க இருக்கேன்? நான் இருக்கனா இல்லையா? என்ன ஜூலி இப்படி கோச்சுக்கிற? என் சிஸ்டமே நீதான்னு உனக்கு தெரியாதா?
போலாம்ப்பா. அருமைநாயகம் வெளியே போயிட்டான். அவன் வரத்துக்குள்ள ஜூலியை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம கூட அழைச்சிட்டு போயிடணும். நாம ஏன் பின் வழியா போனோம்? நமக்கு உரிய பொருள் ஜூலியை நம்ம தூக்கிட்டு போறோம். மெயின் டோர் வழியாவே போலாம். இப்பதானே மாஸ்டர் வெளியே போனாரு, உடனே காலிங் பெல் அடிக்குதே. என்ன ஜீனி இன்னும் யோசிக்கிற? காலிங் பெல் அடிக்குதே, கதவை திறந்து யாருன்னு பாரு. திறந்து பார்க்காமலே என்னால பெல் அடிக்கிறது யாருன்னு சொல்ல முடியும். அப்படியா? அது யாரு? சொன்னா பயந்துட்டு உள்ள ஓடக்கூடாது. இல்ல, சொல்லு. அது உன்னுடைய முன்னாள் மாஸ்டர் எக்ஸ். ஐயோ, நான் ஓடக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நெல்லு. இல்ல ஜூலி, அது வந்து நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், பயப்படாத. நாம எக்ஸ்ரே விஷன்ல அது யாருன்னு பார்க்கலாம், வா. விளையாட்டா சொன்னேன், கடைசியில அந்த நாதாரியே வந்து நிக்குது. அந்த ஆளுகிட்ட நீயே பேசிக்க, நான் உள்ள போறேன். ஏன் இப்படி பயப்படுற ஜூலி? அந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாது. அவன் என் மகாதக பேர் வழி. அவன் என்ன கடத்திட்டு போக வந்திருக்கான். சரி, அதையும் தான் பாப்போம். நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? சும்மா நில்லு. சரி. எவ்வளோ தைரியம் இருந்தா ரெண்டு பிசாசுங்களும் பயப்படாம நிற்கும். ஹலோ அங்கிள். அங்கிளா? எந்த வகையில் அங்கிள்? நீ எனக்கு அக்கா மகனா இல்ல தங்கச்சி மகனா? இன்னொரு தடவை அந்த மாதிரி கூப்பிட்டா நடக்கிறதே வேற. ஏய் ஜூலி, நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? சரி சரி, புறப்படு. மற்றதெல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாம். புறப்பட முடியாது ப்ரொஃபசர் எக்ஸ். ப்ரொஃபசர் எக்ஸா? நீ என் பேர் சொல்லி கூப்பிடுற? உங்க பேர் தானே ப்ரொஃபசர் எக்ஸ்? ஆமா. அப்போ நான் கூப்பிட்டது உங்களை தான். ஏய் நன்றி கெட்ட மிஷினு, என் எதிரி வீட்டில் நின்று என்னையா எடுத்து பேசுற? இப்போ ஒழுங்கு மாதிரிதான் என் கூட புறப்பட்டு வந்துரு ஜூலி, இல்லைன்னா அந்த கருவனை சேர்த்து ஒன்னே அழிச்சிடுவேன். என்ன அங்கிள், எத்தனை தடவை பட்டாலும் உங்களுக்கு புத்தியே வராதா? நீங்க உருவாக்குன ஜூலியவே உங்க பேச்ச கேட்க வைக்க முடியாதப்ப எப்படி எங்க மாஸ்டரை டச் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அதிக பசங்க வாய மூடு. நான் உங்ககிட்ட பேசல. ஜூலி, நீ இப்ப என் கூட வர போறியா இல்லையா? வர முடியாது மிஸ்டர் எக்ஸ். உன்னை என்ன பண்றேன்? நம்ம லேசர் கண்ணை வச்சுட்டு வந்துட்டோமே. ஜூலிய டச் பண்ண நினைச்ச நீ உயிரோட போக மாட்ட. ஜூலி, நான் உனக்கு ஃபீட் பண்ண காதல் ஃபார்முலா வச்சு ஜீனியை நீ மடக்கி எம்எல்ஏ அது ஏறி விடுறியா? வைக்கிறேன் உனக்கு. உனக்கு மட்டும் இல்ல, அந்த கிழவனுக்கும் சேர்த்து ஜீனிக்கு சேர்த்து காட்டுறேன் இந்த ப்ரொஃபசர் எக்ஸ் யாருன்னு. ஏய் ஜூலி, கடைசியா வயிறெறிஞ்சு சாபம் கொடுக்குறேன். நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பா ஒரு நாள் பதில் சொல்லி தீரணும். அன்னைக்கு இந்த ஜீனியும் கிழவனும் கூட இருக்க மாட்டான். மைண்ட் இட், ஜாக்கிரதை. நான் வரேன். ஜூலி, ஜீனி,
என்ன கார் வந்து நிக்குது? போட்டி இருந்த வீட்டுக்கு குடி வந்துட்டாங்கன்னு பாட்டி சொன்னாங்களே, அது இவங்க தானா? புதுசா குடி வராங்கன்னு ஹவுஸ் ஓனர் சொன்னாரே, அது இவங்க தானோ? டிரைவர், நீங்க கிளம்பலாம். பொம்மை கீழே விழுந்தது கூட தெரியாம அந்த குழந்தை போயிட்டு இருக்கே. குட்டி, நீ பொம்மையோட விளையாடு, மம்மியை டிஸ்டர்ப் பண்ணாத. மம்மிக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன? சரி. அம்மா, என்னம்மா? டைம் ஆயிடுச்சு, டிஃபன் வெளியே வாங்கிக்கலாம். சரிம்மா. முயல் குட்டி, யானை குட்டி, நாய்க்குட்டி, எங்க பப்பி? அம்மா, என் பப்பிய காணோமா? அங்கதான் இருக்கு குட்டிமா, நல்லா தேடி பாரு.